ஹலோ வணக்கம். நாங்க சம்பத் பேசுறேன். ஃப்ரம் சிவகாம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் யூடியூப் சேனல். இப்ப என்ன சொல்றோம் அப்டின்னா, இப்போ வந்து நம்ம பேச்சுவார்த்தையில சொல்லுவோம்ல, "அப்பா நாங்க உடனே போயாகணும். அப்ப உடனே போகணும்னா, நான் ஃப்ளைட்ல போனா தான் முடியும்." அப்டின்னும்போது ஒரு தேவை இருக்கு. நான் அப்போ கண்டிப்பா அந்த செயல செஞ்சா தான், அத நான் ரீச் பண்ண முடியும் அப்டின்றப்போ, நம்ம சொல்லுவோம்ல, "நான் அங்க போறேன். அப்ப உடனே நான் ஃப்ளைட்ல போனா தான் அங்க முடியும். இல்ல நான் பஸ்ல போனா தான் அங்க முடியும்." அப்போ அப்போ ஃப்ளைட்ல போய் ஆகணும், இந்த ட்ரெயின்ல தான் போய் ஆகணும், பஸ்ல தான் போய் ஆகணும், நடந்து வேகமா போகணும். அப்பதான் நாங்க போக முடியும் அப்படின்லாம் சொல்லுவோம்ல. அப்ப அந்த மாதிரியான அந்த தேவைய வந்து நம்ம பூர்த்தி செய்யறதுக்கான ஒரு வார்த்தை இருக்கு. எதிர்காலத்துல நான் அந்த செயல அப்படி செஞ்சா தான், அப்போ நானு அங்க ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது, அத எப்படி சொல்லலாம்? இந்த வார்த்தை என்ன அப்படின்னு கேட்கும்போது, இங்க பாருங்க. வில் ஹேவ் டூ அப்படின்னு ஒரு வார்த்தை. சரிங்களா? வில் ஹேவ் டூ அப்படின்ற ஒரு வார்த்தை. ஐயா கொஞ்சம் வில் ஹேவ் டூ அப்படின்னு ஒரு வார்த்தை. அப்போ என்ன சொல்லணும்னா, டு ரீச் தேர் to reach there I will have to I will have to go by train ன்னு சொல்லலாம். இல்ல ஆன் ஏர் அப்படின்னு சொல்லலாம். ஆன் ஏர்னா ஃப்ளைட்ல போறத சொல்லுவாங்க. சரியா? ஃப்ளைட்ல போறத சொல்லுவாங்க. இல்லன்னா பை பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த வில் ஹேவ் டு என்ன சொல்லுதுன்னா, வில் ஹேவ் டு கோ. இந்த வில் ஹேவ் டு மட்டும் என்ன சொல்லுதுன்னா, ஃபியூச்சர்ல ஒரு செயல் நடக்கிறதுக்கான தேவை இருக்கு. அப்போ அத நம்ம சொல்லும்போது இந்த வில் ஹேவ் டு வச்சு சொல்லலாம். இங்க பாருங்களேன். ஐ வில் ஹேவ் டு கோ பை ட்ரெயின். நான் அங்க போறதுக்கு டு ரீச் தேர் அங்க போகணும்னா யூ ஹேவ் டு கோ பை ட்ரெயின். யூ ஹேவ் டு கோ பை ட்ரெயின்னா ட்ரெயின்ல தான் போய் ஆகணும். ஐ மஸ்ட் கோ பை ட்ரெயின்னு சொல்லுவோம்ல. ஐ மஸ்ட் கோ பை ட்ரெயின்னு சொல்லுவோம்ல. அதுதான் ஐ வில் ஹேவ் டு கோ பை ட்ரெயின்னா நாங்க அங்க போய் ஆகணும். ட்ரெயின்ல தான் போகணும். அப்போ போனாதான் சீக்கிரமா சேர முடியும். அப்போ ஐ வில் ஹேவ் டு கோ பை ட்ரெயின்னா நாங்க ட்ரெயின்ல தான் போகணும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஐ வில் ஹேவ் டு கோ ஆன் ஏர். நான் ஃப்ளைட்ல தான் போகணும். ஆன் ஏர் அப்படின்னு சொன்னா அது ஃப்ளைட் மென்ஷன் பண்ணும். சரிங்களா? ஐ வில் ஹேவ் டு கோ ஆன் ஏர் அப்படின்னு சொல்லுது. இல்ல ஐ வில் ஹேவ் டு கோ பை பஸ்னா நான் பஸ்ல தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ இந்த மாதிரிலாம் நான் ஒரு செயலை எதிர்காலத்துல செஞ்சாகணும் அப்படின்னு சொல்றப்போ வில் ஹேவ் டு அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ இங்க பாருங்களேன். நான் ஹாஸ்பிட்டல் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது ஐ வில் ஹேவ் டு கோ டு ஹாஸ்பிட்டல். ஐ வில் ஹேவ் டு கோ டு ஹாஸ்பிட்டல் டுமாரோ அப்படின்னா நான் நாளைக்கு நிச்சயமா ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும். ஏன்னா இப்போவே எனக்கு கொஞ்சம் பல்வலி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஐ வில் ஹேவ் டு கோ டு ஹாஸ்பிட்டல் டுமாரோ. அப்போ வில் ஹேவ் டு அப்படின்றது வந்து